வெளிச்சம் இருக்கும் போதே வந்து பார்த்துட்டோம். இப்போ தான் வந்து சன்செட் ஆகுது ஃபுல்லாக. இந்த டனல் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலே லாங்கஸ்ட் டனலுங்க. மினிமம் ஸ்பீடு வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும். அதில் வண்டி ஓட்டும் போது பார்த்து ஓட்டிக்கணுங்க. பார்த்தீங்களா எப்படி போகிறானுங்க பாருங்கள். வணக்கம், நான் உங்கள் க்ரீன் த்ராட்லர்ஸ். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நம்ம ஷாப்பில் தாங்க இருக்கோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு நியர்பை கோயம்புத்தூர்லேருந்து நியர்பை ஒரு 3.5 hours வந்து நமக்கு வந்து பீச் இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷூர் தான். த்ரிஷூரில் 2-3 பீச் பக்கம் இருக்குது. இப்போ நம்ம எந்த பீச் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷூரில் இருக்கக்கூடிய ஸ்நேகிதிரம் பீச் தான் போய் ரீச் ஆக போகிறோம். இப்போ இங்கேருந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 138 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, ஒன்று நம்ம ட்ராவல் பண்ணுவோம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நம்ம ஷாப்லேருந்து கரெக்டாக இப்போ தான் நம்ம கிளம்புறோம். கரெக்டாக ஷாப்லேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா த்ரிஷூர் ஸ்நேகிதிரம் பீச்சுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 138 கிலோமீட்டர் இருக்குது. எப்படியும் ஒரு இப்போ நம்ம கிளம்புற டைமிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 மணிக்கு கிளம்புறோம். ஈவினிங் ஒரு 6 மணி ஆகிடும். அதான் கரெக்டாக வந்து சுங்கம் பைபாஸ் வந்து ஏறி இருக்கோம். சைடெல்லாம் புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக மரம்லாம் ரெடி பண்ணி வாக்கிங் போகிறதுக்கு, லவர்ஸ் உட்காந்து பேசுறதுக்கு எல்லா விதமான சகல வசதிகளும் ரெடி பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூரில். கரெக்டாக உக்கடம் புது பாலம் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த பாலத்தில் நேராக ஏறணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நம்மளை கூப்பிட்டு போய் ஆத்துப்பாலமில் விட்டுரும். கிட்டத்தட்ட இந்த பாலம் ரீசெண்டாக தான் கட்டினாங்க. இது கொஞ்சம் வந்து பெரிய பாலங்க. அதாவது அவினாசி ரோடுக்கு அப்புறமா அவினாசி பாலத்துக்கு அப்புறமா வந்து இந்த பாலமும் கொஞ்சம் பெரிய பாலம் தான். இங்கேருந்து இப்படி ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது இந்த பாலம். பட் வந்து நிறைய பேர்த்துக்கு ஸ்டார்டிங்கில் கட்டின புதுசில் பார்த்திங்கன்னா இந்த பாலத்துக்கு எப்படி போகணும், எப்படி வரணும், அது எங்கே போய் முடியுங்கிறது எதுவுமே நிறைய பேருக்கு தெரியல, இன்க்ளூடிங் மீ. ஸோ அந்த பாலத்தில் ஒரு 2 டைம் ஏறி இறங்கினதுக்கு அப்புறமா தான் கிளியராக தெரிஞ்சுது இந்த எங்கே போய் ஸ்டாப் ஆகுது, நம்ம எங்கே ஏறணும், யூடர்ன் போடுறதுக்கு கேப் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வந்துச்சு. இந்த பாலம் வந்தனால பார்த்திங்கன்னா டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம். உக்கடம் டு இந்த ஆத்துப்பாலம் வரைக்கும் டிராஃபிக் வந்து ரொம்பவே கம்மியாகிருக்கு. இந்த ரோடு இப்போ தாங்க போட்டிருக்காங்க ரீசெண்டாக. இல்லைன்னா முன்னாடிலாம் இந்த ரோடுமே கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. குனிம்பூர் ரோடுமே இப்போ தான் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. கிளைமேட் வந்து ஈவினிங் மேலே, நேற்றெல்லாம் வந்து கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. ஈவினிங் மேலே இப்போ தான் கொஞ்சம் ஈவினிங் மேலே பார்த்திங்கன்னா கிளைமேட் இன்னுமே பயங்கரமாக இருக்கும். அதுக்கிற வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கிற ஹைவே தான் இப்போ இருக்கும். ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து காரு பெரிய வண்டியெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக போக முடியாது, லெஃப்ட்டு போய் தான் போகணும். ஏன்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து பால வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ 2 வீலர் மட்டும் வந்து உள்ளே வந்து போய்க்கலாம். பட் அங்கே பாருங்கள் பஸ்ஸுமே போயிட்டு தான் இருக்குது. ஒரு சில பஸ்ஸு கார்லாம் ஒன்வேல ஏறி தான் போகுது. நானுமே வரும்போது பார்த்துருக்கேன். பட் இந்த ஒன்வேல ஏறி போகும்போது டேஞ்சரு. வண்டி எதுவும் வரல அப்படின்ட்டு அவங்க ஃபாஸ்ட்டாக வருவாங்க. இந்த பக்கம் வண்டி வரும்போதுமே ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பஸ்ஸுமே வந்து அந்த ஒன்வேல ஏறி தான் வந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டாப் போகணுங்கிறதுக்காக ஏறி வராங்க போல். இப்போ இந்த லெஃப்ட்டு திரும்பிடும் இந்த பஸ்ஸு, ஸ்ட்ரைட்டாக வராது. இங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த பாலம், அந்த குட்டி பாலம் மேலே வந்து ரயில்வே ட்ராக்கு பாருங்கள், ரயில் போகுது பாருங்கள். கீழே வந்து காரு, ஆட்டோ எல்லாமே எல்லா விதமான வண்டியுமே இந்த சின்ன ரோட்டுக்குள்ளே தான் போகும். ஒரு லாரி போச்சுன்னா எல்லா வண்டியுமே வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வழி. பட் இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து ஏதோ பெருசு பண்ணுறதுக்காக வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம ஏரியாவுக்குள்ளே ரைட்டு பூந்து போகிற மாதிரி போகணும். பார்த்து அந்த வழியாக தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் கேரளா எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா இந்த ரூட் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன ரோடு தான். ஆட்டோ போகலாம், 2 வீலர் ஆட்டோ மட்டும் போங்க, கார் வந்து போக முடியாது.
சுத்தமாக வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் டூ வீலர் ஆட்டோவில் வந்தீங்க அப்படின்னா மட்டும் இந்த ரூட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ காரில் வந்தீங்கன்னா அந்த பஸ்ஸு லெஃப்ட்டு திரும்பிச்சு இல்லையா, சரி அந்த செக் போஸ்ட் மாதிரி டிவைடரில் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த லெஃப்ட்டே நீங்கள் திரும்பி போகிறது பெட்டராக இருக்கும். இல்லைன்னா இந்த ரோடு ஆஃப் ரோடாக தான் இருக்கும். ஸோ போகிறவங்க பார்த்து வாங்க, ரொம்ப ஆஃப் ரோடு தான். இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பைக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வந்தீங்கனாலே அதுலேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ உங்களுக்கு தெரியாதுன்னெலாம் கிடையாது. பட் இப்படி கேரளாவுக்கு இப்படியும் வழி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்காக தான் வந்து இந்த ரூட்டை வந்து நான் எதையுமே கட் பண்ணாமல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். பாருங்கள், இது வந்து வெளியே வந்து ரைட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகிடும். நம்ம இப்படி தான் வந்திருப்போம், இந்த ரோடு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகிரும். அப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாலியார் ஹைவே, சரி பாலக்காடு ஹைவே இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஜாயிண்ட் ஆகிரும். ரைட் எடுத்திங்கன்னா பாலக்காடு ஒரே ரோடு தான், ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் அந்த லெஃப்ட் எடுத்து வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வழியாக வந்திருப்பீங்க. இப்போ பாருங்கள், இப்படி கார் வருது பாருங்கள், இந்த வழியாக நீங்கள் வந்திருப்பீங்க லெஃப்ட் எடுத்து வந்திருந்தா. பெரிய வண்டி எல்லாமே இந்த ரூட்டில் தான் வரும். ஸோ நீங்கள் இந்த வழியாக வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இங்கே நிப்பாட்டிட்டு ஒரு டீ மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. அவ்வளோதாங்க. இங்கேருந்து வந்து டீ குடித்தாச்சு, ஒரு சூப்பர் டீ குடித்தாச்சு. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதுக்கரையில் இருக்கோம். பாலக்காடு ஹைவே பக்கத்தில் இருக்கோம். நல்ல ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான். ஓகே, நேராக போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பாலக்காடு கேரளா ஹைவே வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அதுலேருந்து ரைட் எடுக்கணும். மேலே போர்டு இருக்கு பாருங்கள், பாலக்காடு ரைட்டு, எர்ணாகுளம் ரைட்டு, சேலம் லெஃப்ட்டு. சரி, நம்ம கேரளா திரிச்சூர் தான் போகிறோம். ஸோ நம்ம ரைட் எடுத்து போகணும். இந்த ரோடை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் ஃபியூவல் ஃபில் பண்ணிட்டு அப்படியே போகலாங்க. கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கேயே வந்து ஃபியூவல் ஃபில் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிகிட்டே இருக்கலாம். இதுதான் அந்த பெரிய பங்க்கு. அண்ணா 3 லிட்டருண்ணா, 3 லிட்ரு நார்மலு. அவ்வளோதாங்க, பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு. பெட்ரோல் போட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். நம்ம டாமினர் சேம் கலர் ஒன்று போகுது. இப்போ இதுதான் இந்த ஹைவே தான் கேரளாவோட ஹைவே. இந்த ஹைவே பிடிச்சிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் போஸ்ட்டு. இன்னும் அடுத்த ஒரு தமிழ்நாடு செக் போஸ்ட் இருக்குது, அங்கே தான் வந்து நிப்பாட்டுவாங்க. டூவீலர்லாம் மோஸ்ட்டாக நிப்பாட்ட மாட்டாங்கன்னு வைங்க. இங்கேருந்து எர்ணாகுளம் 163, ஆலப்புழா 217 கிலோமீட்டர். ஓகே, இதுதான் வந்து தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. இதை தாண்டி கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா அடுத்து வாலியார் செக் போஸ்ட் வரும். பட் இங்கெல்லாம் வந்து டூ வீலர்லாம் நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே நிப்பாட்டினாலுமே நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இதுதான் நம்ம கோயம்புத்தூரோட செக் போஸ்ட்டு, இல்லை தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ஒரு மாதிரி வெயிலாக தான் இருக்குது, பெருசாக குளிர்லாம் இல்லை. ஆமாம், ஊட்டி போகும்போது ஊட்டிலே நமக்கு பகலில் வெயில் தான் இருந்துச்சு. பட் நமக்கு நைட்டு வந்து செம்ம குளிராக இருந்துச்சு. ஸோ இங்கே அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இங்கே அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. கோயம்புத்தூர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா குளிர் வந்து இல்லை. வாலியாரோட செக் போஸ்ட் வரப்போகுது. பட் இங்கே வந்து கேரளாக்குள்ளே இப்போவுமே எனக்கு அந்த டவுட் இருக்குங்க. பட் கேரளாவில் நிறைய பேர் ரைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க கேமராவோட. கேமரா வந்து கேரளாவில் அலௌடா இல்லை பேன் பண்ணிட்டாங்களா? பேன் பண்ணிட்டாங்க. பட் எல்லாருமே வந்து நானுமே நிறைய ரைட் பண்ணியிருக்கேன் கேரளாக்குள்ளே. பட் இப்போ எனக்கு அந்த பயம் இருக்குது, அதான் கேட்குறேன். யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கேரளாவோட அந்த ரூல் என்ன ஆச்சு, இப்போவுமே இருக்கா இல்லை கேன்சல் பண்ணிட்டாங்களா, இல்லை போலீஸ் வந்து கண்டுக்கிறது இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். நம்மளை பிடிச்சிட்ருக்காங்க. சார் திரிச்சூர் போயிட்டுருக்கு சார், பேக் செக் பண்ணுமா? ஓகே ஓகே.
ஓகே சார், தேங்க்யூ. சரி. தேங்க்யூ. சும்மா ரேண்டமாக எலெக்ஷனுக்காக செக் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இல்லை. எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு இங்கே பிடிச்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் நடக்குது இல்லையா, கேரளாலையும் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அதுக்காக தான் வந்து இந்த செக்கிங். ஓகே, பேக் மட்டும் செக் பண்ணாங்க, அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் வந்து கேரளாவில் அங்கங்கே கேமரா இருக்கும். ஹைவேல வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து கேம் இருக்கும். அதனால் யாராவது கேரளாவில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 80 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணி போய்க்கோங்க. அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன் இருக்கும். காருனா ஒரு 100 வரைக்கும் போகலாம், அவ்வளோதான். பார்த்தீங்களா, கேமரா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கேரளாவோட ஃபர்ஸ்ட்டு டோல்கேட் வந்து வரப்போகுது. இது வந்து பாலக்காடு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு டோல். இங்கே பார்த்தீங்கன்னா காருக்கு 80 சிங்கிள்னா 80, டபுள்னா 120 வரைக்கும் வாங்குறாங்க காருக்கு, 4 வீலர்ஸ்க்கு எல்லாமே. நான் எதுக்கு பயந்தேன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போலீஸ் பிடிக்கும்போது இங்கே கேமரா வந்து அலௌடு கிடையாது. ஸோ வந்து அதுக்காக தான் பிடிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்காக பிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு டோல் வந்து நம்ம க்ராஸ் பண்ணுறோம். இங்கேருந்து பாலக்காட்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர் இருக்குங்க. வெயில் வந்து கொளுத்தி எடுக்குது. டிசம்பர் மந்த் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் மார்கழியே முடியலன்னு நினைக்கிறேன். பட் வந்து வெயில் வந்து கொளுத்தி எடுக்குது. கோயம்புத்தூர்ல இந்த அளவுக்கு வெயில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இங்கே வந்து செம்மையாக வெயில் அடிக்குது. இந்த ரைட்டு இப்போ நம்ம போனோம் அப்படின்னா நம்ம பாலக்காடு சிட்டிக்குள்ளே போய் கனெக்ட் ஆகும். பட் நம்ம சிட்டிக்குள்ளே போக வேண்டியது கிடையாது, ஹைவேலே போனாலே போதும். இங்கே கொஞ்சம் டிராஃபிக் இருக்குங்க, பார்த்தீங்களா, எங்கேருந்து இண்டிகேட்டர் போட்டு வராங்கன்னு. இந்த ரைட்டு தாங்க, இந்த ரைட் போனோம் அப்படின்னா நம்ம பாலக்காடு சிட்டி. பட் நம்ம அப்படி போக வேண்டியது கிடையாது, ஸ்ட்ரைட்டாகவே போகணும். இங்கேருந்து கொச்சினுக்கு பார்த்தீங்கன்னா 133 கிலோமீட்டர் இருக்குது. ரிஷூருக்கு 65 கிலோமீட்டர் இருக்குது. பட் நம்ம போக வேண்டியது ஸ்னேகதீரம் பீச்சு. நல்ல வெயில் அடிக்குது. கேரளாக்குள்ளே வந்தனால வெயில் தான். அது திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும், அந்த மாதிரி தான். முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கோம். 80 to 90 அந்த மாதிரி தான் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். பட் வந்து அங்கே கேமரா வரும்போது ஸ்லோ பண்ண வேண்டியதாக இருக்குது, இல்லைனா நமக்கு ஃபைன் அடிச்சு விட்ருவாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வடக்கஞ்சேரியோட பிரிட்ஜு, வடக்கஞ்சேரி டோல்கேட் வந்து நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம். காருக்கெலாம் பார்த்தீங்கன்னா 1 வேக்கு வந்து 150 115 ரூபா வாங்குறாங்க. 2 வேக்கு பார்த்தீங்கன்னா 170 வாங்குறாங்க. பட் பைக்குக்கு இப்போதைக்கு ஃப்ரீ தான். கர்நாடகா பெங்களூரில் தான் வந்து பைக்குக்குமே டோல் இருக்குது. அதே மாதிரி நார்த் சைடு போயிட்டோன்னா பைக்குக்குமே டோல் இருக்குது. இப்போதைக்கு இங்கே இல்லை. நம்ம எப்போவுமே இங்கே நிப்பாட்டி டீ சாப்பிடுவோம். பட் இப்போ நமக்கு டைம் இல்லை, டைம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நம்ம இங்கே டீ பிரேக் எடுக்க வேண்டாம். போகிற வழியில், அங்கே பீச்சுக்கு போகிற வழியில் நம்ம வந்து டீ பிரேக் எடுத்துக்கலாம். ரிஷூர் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வரப்போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் த்ரிஷூருக்கு. த்ரிஷூர் வந்த உடனே இந்த ரூட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து அப்படியே காடு மாதிரி இருக்கும். பட் அதுக்கு மேலே வந்து நிறைய வீடு இருக்கும். கிளைமேட் வந்து இன்னுமே வெயில் அடிக்குது. அடிக்கிறான் பாருங்க, அங்கேருந்து நேராக அடிக்கிறான் பாருங்க மூஞ்சிக்கு. பக்கத்தில் வந்துட்டோங்க. எங்கன்னா நம்ம குதிரான் டனல் வந்துட்டோம். இந்த டனல் கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றி தான் வந்து எல்லாருமே உள்ளே போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த மலையை குடைஞ்சு 2 பக்கமும் வந்து டனல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா தெரிய பாருங்கள், 2 டனல், போகிறதுக்கு ஒரு வழி, வெளியே வர்றதுக்கு ஒரு வழி. இந்த டனல் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலே லாங்கஸ்ட் டனலுங்க. ஒரு 1 கிலோமீட்டருக்கு இருக்குது இந்த டனல். இங்கேருந்து மேலே வந்து இன்னும் வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில. இது உள்ளே பார்த்தீங்கன்னா லைட்ஸு, அப்புறம் வந்து வென்டிலேட்டர்ஸ்க்காக ஃபேனு, அது எல்லாமே இருக்குது. மேலே பாருங்கள், பெரிய வென்டிலேட்டர், ஃபேனு, லைட்டு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பீடு வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும். நானே அதிகமாக தான் போகிறேன். பட் மினிமம் வந்து 60-80க்குள்ளே போகிறது பெஸ்ட்டு. அதுக்கு மேலே போனால் இதுக்குள்ளேயுமே வந்து நமக்கு ஃபைன் விழுகும்.
அதே மாதிரி இந்த ரோட்டில் யூடர்ன் போகிறதுக்கு அங்கங்கே இது ஒரு வே இருக்குது, இதுக்கு முன்னாடி ஒரு வே இருக்குது. அந்த வேல வந்து நம்ம யூடர்ன் போட்டு சப்போஸ் நம்ம அந்த டனலுக்கு போகணும் அப்படின்னா கனெக்டிங்க்கு அந்த ரோடுமே வந்து கொடுத்துருக்காங்க. வெளியே போகிற வரைக்குமே அந்த வென்டிலேட்டர் ஃபேன் இருக்குது பாருங்கள், உள்ளே வந்தால் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அவ்வளோதான், இதோட டனல் முடிஞ்சுது. வெயில் எப்படி அடிக்குது பாருங்க. நான் அந்த ஹெல்மெட்டில் இருக்கக்கூடிய அந்த சன்கிளாஸை போட்டுட்டு தான் இவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் ஓப்பன் பண்ணேன் டனலுக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. பட் வந்து செமையாக வெயில் அடிக்குது, மூஞ்சிக்கே அடிக்கிறான். இது பாருங்க, இது ஒரு பாலம். திருச்சூர் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாலம் இருக்கும். இந்த பாலம் பார்க்குறதுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாலம் மாதிரியே இருக்குது. லுக் வைஸ் அப்படி இருக்குது, அவ்வளோதான். அதான் டிராஃபிக். பசங்க வந்து ஏதோ லைட்டாக முட்டிட்டாங்க போல். வந்துருச்சு பாருங்கள் திருச்சூர் போகணும் அப்படின்னா லெஃப்ட்டு போகணும் பாருங்கள், போர்டு வச்சுருக்காங்களா. இந்த லெஃப்ட்டு போய் ஸ்ட்ரைட்டாக போய் போகணுன்னா மண்ணூற்றி வரும். அதுலேருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா திருச்சூர் சிட்டிக்குள்ளே போகும். நம்ம என்ன பண்ணணும், மேப் போட்டுட்டு இதுதான் மண்ணூற்றி ஸ்டேஷன். நம்ம மேப் போட்டுட்டு உங்களை நான் கண்டினியூ பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, மேப் போட்டாச்சு ஸ்னேகிதரம் பீச்சுக்கு. பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் காட்டுது பீச்சு. நல்லா டிராஃபிக் இருக்குது போல். ஸோ 1 மணி நேரம் ஆகும் இங்கேருந்து நம்ம ரீச் ஆகிறதுக்கு. கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர் மண்ணூற்றியில் இருக்கும் கரெக்டாக. இங்கே கேரளாவில் வண்டி ஓட்டும் போது பார்த்து ஓட்டிக்கணுங்க. பார்த்தீங்களா எப்படி போகிறானுங்க பாருங்கள், ஜஸ்ட் மிஸ்ஸு. ஏற்கனவே வண்டி அடி வாங்கியிருக்கு, இதை எப்படி ஏறிட்டு போகிறானுங்க பஸ்காரங்க. இங்கே அப்படி தான் கேரளாவை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் லைட்டாக டச் ஆகிருந்துச்சுன்னா இடிச்சிருக்கோம். அந்தளவுக்கு எட்ஜில் போய் நிற்கிறாங்க. எங்கே எந்த பஸ்ஸுன்ட்லாங்க, பொதுவாக கேரளாவில் இந்த ஓடக்கூடிய இந்த ப்ரைவேட் பஸ்ஸஸ் எல்லாமே இப்படி தான் போகுது. ரொம்ப மோசமாக ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டுறாங்க. எப்போ அதுக்கான ஆக்ஷன்ஸ்லாம் எடுப்பாங்கன்னு தெரில. 100 கிலோமீட்டர் ஓட்டியிருப்போம். 100 கிலோமீட்டர் வந்து ஹைவேல ஓட்டிகிட்டு வந்தோம், அது டாஸ்க்கு கிடையாது. இந்த கேரளா சிட்டிக்குள்ளே நம்ம ஓட்டுறோம் பாருங்கள், அந்த 25-30 கிலோமீட்டர், இதுதான் வந்து பெரிய டாஸ்க்கு. நான் எப்படி ஏறி வரான் பாருங்கள். வேணும்ன்ட்டே ஏறி வரானுங்க பாரு. தான் இந்த பஸ் ஸ்டாண்டில் சமாளித்து ஓட்டுறது தான் பெரிய கஷ்டமே. நல்லா ஏறி வருவானுங்க, நிப்பாட்ட மாட்டானுங்க. அவனுக்கு வாட்டுக்கு ரிவர்ஸில் வந்து ஹார்ன் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. ரொம்ப டேஞ்சரு. நம்ம காதில் வந்து இளையராஜா வேற பாடிட்டு இருக்கா. அப்படி தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ அப்படின்னு அவர் வேற பாடிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே சாங் கேட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து ஸ்னேகிதரம் பீச்சுக்கு. ஒரு 35 நிமிஷம் ஆகும் நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு அப்படின்னு நம்ம கூகுள் கிட்டப்பா சொல்லுது. இங்கே பாருங்கள், 2 குழந்தைங்க, பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு அவங்க அம்மா, 3 பேர். ஆனால் 3 பேருமே ஹெல்மெட் போட்டு போகிறாங்க பாருங்கள். 2 பேருக்குமே ஹெல்மெட் கொடுத்துட்டு. கேரளாவில் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நான் அந்தளவுக்கு பார்த்தது கிடையாது. ஏன்னா கேரளாவில் 2 பேருமே ஹெல்மெட் போடணும். பட் பாருங்கள், அவங்க குழந்தைக்குமே சேர்த்து ஹெல்மெட் போட்டு போகிறாங்க பாருங்கள். பெஸ்ட்டுங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். கவர்மெண்ட் சொல்கிறாங்கங்கிறத தாண்டி நமக்குன்னு ஒரு சேஃப்டி இருக்குல்ல. ஸோ நமக்காக நம்ம ஹெல்மெட் போட்டு போகணும், எங்கேயும் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. டிராஃபிக்லாம் தாண்டி ஒரு கொஞ்சம் நீட்டாக அழகான ஒரு ரோட்டுக்கு வந்துட்டேங்க. டிராஃபிக்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டோம். 2 பக்கம் பார்த்திங்கன்னா வயல்வெளி, நடுவில் ஒரு ஆறு அழகாக இருக்குது. சூப்பரான ஒரு ஸ்பாட்டுங்க. 2 பக்கமும் பாருங்கள், 2 பக்கமே வயல்வெளி, சென்டரில் ஒரு ரோடு, அப்படியே கிராமத்து அழகில் அப்படியே அழகாக போயிட்டுருக்கோம். இப்போ தான் வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஸ்னேகிதரம் பீச் போகிற வழியில் எது வருதோ இல்லையோ அந்த ஆறு அழகாக வருதுங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆறு 2 பக்கமும். இது என்ன ஆறுங்கிறது எனக்கு தெரில, போகிற வழியில் இருக்குது. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நல்லா பெருசு, நிறைய தண்ணியுமே இருக்குது. பக்கத்தில் ரெசார்ட்லாம் இருக்குது. ஞாபகம் இருக்குது, இந்த வழியாக தான் நாங்கள் போனோம். நாங்கள் பசங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்து திருவாண்டம் போகும்போது இந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த ரூட்டில் தான் போனோம்.
பட் எங்கே எதுக்காகங்கிறது ஞாபகம் இல்லை. ட்ரிப்பு போகும்போது போனோம், இந்த வழியாக தான் போனோம். சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரிப்புமே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் இனி எப்போ போக முடியுங்கிறது எனக்கு தெரில. பீச் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கோம். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலிஸாக வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்திருக்கோம். பட் vlog போட்டது கிடையாது. vlog போட்டது பார்த்தோன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து vlog எடுக்கிறேன். இங்கேருந்து பீச் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 900 மீட்டர்ஸ் தான் இருக்குது. ஒரு 2 மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகிடலாம். ஸோ இருட்டுறதுக்குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த வெளிச்சத்தோடையே போய் பார்த்துருவோம். இங்கேருந்து பாருங்கள் பீச்சு தெரியுது. சரி, இங்கேருந்து ஸ்னேகதீரம் பீச் வந்துட்டோம். இதுதான் ஸ்னேகதீரம் பீச்சா அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எங்கேயாவது போர்டு வச்சுருப்பாங்க, பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ பீச்சு லுக்குக்கே வந்தாச்சு. ஒரு வழிக்கு வந்து பீச் வந்து க்ராஸ் பண்ணியாச்சுங்க. வந்து நம்ம ரீச் பண்ணியாச்சு. எவ்வளோ நேரம் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து கரெக்டாக 6:05, 3 மணி நேரத்தில் ரீச் ஆகிட்டோம். இதுக்கும் ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நம்ம வந்து நிப்பாட்டி டீலாம் குடிச்சிட்டு அப்புறமா தான் வந்தோம். வெளிச்சம் இருக்கும் போதே வந்து பார்த்துட்டோம். இப்போ தான் வந்து சன்செட் ஆகுது ஃபுல்லாக. இன்னும் கொஞ்சம் இருக்குது சன்செட் ஆகுறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சன்செட் ஆகுது. நம்ம பைக்கை உள்ளே விட்டுட்டு எடுக்க முடியாது, ஏன்னா மண்ணில் வந்து நம்மால் வந்து வரமாட்டார், எனக்கு தெரியும். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்னேகதீரம் பீச் ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். இதாங்க ஃபைனலாக வந்து ஸ்னேகதீரம் பீச் வந்து ரீச் பண்ணிட்டேங்க. எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து 138 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக ஸ்னேகதீரம் பீச்சுக்கு. எவ்வளோ நேரத்தில் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 3 ஹார்ஸ் கூட இருக்காது. ஒரு 2.5 ஹார்ஸ்லேயே நான் வந்து வந்திருப்பேன். பட் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வந்து அதனால் வந்திருப்பேன். பட் கரெக்டான டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 ஹார்ஸ் ஆகும். 3.5 மணி நேரத்தில் நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கோயம்புத்தூர்லேருந்து பக்கத்தில் நமக்கு ஒரு சூப்பரான ப்ரைவசியான ஒரு பீச் வேணும் அப்படின்னா ஸ்னேகதீரம் பீச் வரலாம். இங்கேருந்து இன்னொரு பீச்சுமே பக்கத்தில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பீச் பார்த்திங்கன்னா ஸ்னேகதீரம் தான். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு ஏதாவது நீங்கள் சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.